தன்னம்பிக்கையின் சக்தி. ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் திறமையானவன். ஆனால் எந்த வேலையும் செய்யும் பொழுதும் என்னால் முடியாது, நான் தோல்வி அடைவேன் என்று பயந்து கொண்டே இருப்பான். ஒரு நாள் கிராமத்தில் ஓட்டப்பந்தயம் நடத்தப் போவதாக அறிவித்தார்கள். வெற்றி பெறுவருக்கு பெரிய பரிசு வழங்கப்படும் என்று கூறினார்கள். அருணின் நண்பர்கள் அனைவரும், நீ நன்றாக ஓடுகிறாய், கண்டிப்பாக போட்டியில் கலந்து கொள் என்று ஊக்கப்படுத்தினார்கள். ஆனால் அருண், என்னால் முடியாது, என்னை விட பல பேர் வேகமாக ஓடுவார்கள் என்று கூறி மறுத்துவிட்டான். அப்பொழுது இந்த கிராமத்தில் வாழ்ந்த வயதான ஆசிரியர் ஒருவர் அருணை அழைத்தார். அருண், உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் என்றார். ஒருமுறை ஒரு கழுகின் முட்டை தவறுதலாக கோழியின் கூட்டில் விழுந்தது. கழுகு குஞ்சு கோழிகளுடன் வளர்ந்தது. அது தன்னை சாதாரண கோழி என்றே நினைத்தது. மற்ற கோழிகளைப் போல சிறிது தூரம் மட்டுமே பறந்தது. ஒரு நாள் வானத்தில் உயரமாக பறந்து கொண்டிருந்த ஒரு கழுகை பார்த்து உடனே எவ்வளவு அழகாக பறக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு, நாமும் அப்படி பறக்க முடியுமா என்று கேட்டது. அதற்கு கோழிகள், இல்லை, நீ ஒரு கோழி, உன்னால் முடியாது என்றன. அதையும் நம்பி அந்த கழுகு தனது வாழ்க்கை முழுவதும் கோழியாகவே வாழ்ந்தது. உண்மையில் அதற்கு வானத்தை தொடும் சக்தி இருந்தது. தன்னம்பிக்கை இல்லாததால் அதை பயன்படுத்தவில்லை. இந்த கதையை கேட்ட அருண் ஆழமாக சிந்தித்தான். ஆசிரியர் தொடர்ந்து, அருண், உன்னிடம் திறமை இருக்கிறது. உன் வெற்றிக்கு தடையாக இருப்பது மற்றவர்கள் அல்ல, உன் பயம்தான். முதலில் உன்னை நீ நம்பு என்றார். இந்த வார்த்தைகள் அருணின் மனதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின. அடுத்த நாள் அவன் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டான். போட்டி தொடங்கியது. ஆரம்பத்தில் சிலர் அவனை முந்தினார்கள். ஆனால் என்னால் முடியும் என்று தன்னைத்தானே சொல்லிக்கொண்டு தொடர்ந்து ஓடினான். இறுதியில் அவன் முதல் பரிசை வெல்லவில்லை, ஆனால் 3வது இடத்தை பிடித்தான். பரிசை பெற்றபோது அவன் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது. ஏனெனில் அவன் வென்றது ஒரு பதக்கத்தை மட்டுமல்ல, தன்னுடைய பயத்தையும் வென்றிருந்தான். அன்று முதல் அருண் எந்த வேலையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய ஆரம்பித்தான். சில சமயங்களில் வெற்றி பெற்றான், சில சமயங்களில் தோற்றான். ஆனால் இனி ஒருபோதும் என்னால் முடியாது என்று சொல்லவில்லை. இந்த கதையின் நீதி, தன்னம்பிக்கை இருந்தால் சாதாரண மனிதனும் அசாதாரண சாதனையை செய்ய முடியும். முதலில் உங்களை நீங்கள் நம்புங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். வாழ்த்துக்கள்.